எழுத்து சித்தர் குருநாதர் என் குருநாதர் சத்குருநாதர் பாலகுமார சார் அவர்களை மனதார வணங்கிவிட்டு உங்களுடன் பேச தொடங்குகிறேன். கடன்பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன் அப்படின்னு ராமாயணத்தில் கம்பர் எழுதியதாக படிச்சிருக்கோம். கடன்பட்ட நெஞ்சம் போல கலங்கினானாம். எதுக்காக? வட்டிக்கு பணம் வாங்கினானா? என்ன எதுக்காக? கடன் பிரச்சனையிலிருந்து மீள்வதற்கு உண்டான ஒரு மிக எளிமையான பரிகாரத்தை தான் இந்த வீடியோவில் உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்படுறேன். அதாவது சீதையை கடத்திட்டு வந்திருக்கான். சீதையை கடத்திட்டு வந்தது என்னதான் இருந்தாலும் அடுத்தவருடைய மனைவி. ஆனால் அடுத்தவர் மனைவி மேலே ஆசைப்படுறான். யாரு? ராவணன். ஆனால் அப்படி கடத்திட்டு வந்ததுக்கு அசோகவனத்தில் வச்சு காபந்து பண்ணிட்டு இருந்ததுக்கு அப்போ அவன் ஃபீல் பண்ணுறானா. அந்த ஃபீலிங் எப்படி இருந்தது, வலி எப்படி இருந்தது அப்படின்னாக்க, கடன்பட்டார் நெஞ்சம்போல் கலங்கினான் இலங்கை வேந்தன் அப்படின்னா என்ன அர்த்தம்? கம்பராமாயணம் எழுதப்படுகிற அந்த காலத்திலேயே கடன் கொடுக்கல் வாங்கல்ன்ற ஒரு விஷயம் இருந்திருக்கு அப்படின்னு தெரியுது. ஆக கடன் வாங்கி கழித்தல் அப்படின்னு நம்மளும் ஸ்கூலில் படிச்சிருக்கிறோம். இப்படிப்பட்ட இந்த தருணத்தில் கடனில் சிக்கிக்கிறவங்க இன்னைக்கு குறிப்பாக இந்த 2000 இந்த 25 வருடங்களில் ரொம்ப அதிகமாகவே ஆகிட்டதா தோணுது. அப்போல்லாம் கையில் பணத்தை வச்சுட்டு தான் வீடு வாசல்னு வாங்குவாங்க. இன்னைக்கு வீடை பேங்க் லோன் மூலமாக வாங்குறாங்க. அதே போல் நகைகளை கூட அப்படி கிரெடிட் கார்டு தேய்ச்சி வாங்குறதெல்லாம் இன்னைக்கு ஜாஸ்தி ஆயிடுச்சு. இன்னைக்கு தடிக்கு விழுந்தால் ஒரு நாளைக்கு நம்மக்கிட்ட 20 SMS வருது. உங்களுக்கு இந்த லோன் வேணுமா, அந்த லோன் வேணுமான்னு. நமக்கு ஏதோ ஒரு வங்கியில் தான் அக்கௌண்ட் இருக்கும். ஆனால் ஏகப்பட்ட வங்கியிலேருந்து ஏகப்பட்ட பணம் தரோம் அப்படின்னு சொல்லி ஆசையை தூண்டுறது. ஒருத்தனை ஏமாற்றணும் அப்படின்னா அவனுடைய ஆசையை தூண்டணும் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அது மாதிரி இப்படி தூண்டப்பட்டு கடனில் தவிக்கிறவங்க நம்ம நிறையா பேர் இருக்கோங்க. இதில் இந்த கடன்லேருந்து மீளணும். என்ன செய்யறது? என்ன செய்ய முடியும்? ஆனால் அந்த மகாலட்சுமி, தனலட்சுமி, அதாவது ஐஸ்வர்யலட்சுமி, அதாவது பணம் தருபவள், குபேர யோகம் கிடைச்சிருச்சுடா அவனுக்கு, சுக்கிர யோகம் விளையாடுது அவனுக்கு அப்படின்னா சொல்கிறோம் இல்லையா? இது எல்லாத்துக்கும் சுக்கிர பலம் தரக்கூடியவள் யாருனாக்கா மகாலட்சுமி. நாம் ஒன்றுமே செய்ய வேணும். இந்த ஒரு எளிமையான வழிபாட்டை நீங்கள் செய்யுங்க. உங்கள் வீட்டில் கண்டிப்பாக பூஜை அறைன்னு இருக்கும். பூஜை அறைன்னு இல்லாட்டினாலும் ஒரு 2 ரேக்லையாவது 4 படத்தையாவது வச்சுருப்பீங்க. நீங்கள் செவ்வாய்க்கிழமையிலையும் வெள்ளிக்கிழமையிலையும் ஞாயிற்றுக்கிழமையிலையும் ஒரு மண் அகல் தீபம் ஏற்றுங்க. மண் விளக்கு, அந்த அகல் விளக்கு எடுத்து ஏற்றுங்க. அதில் ஏற்றும் போது நீங்கள் டைமண்ட் கல்கண்டு அல்லது குண்டா இருக்கல கல்கண்டு, அந்த கல்கண்டு கொஞ்சோண்டு எடுத்து அப்படி போடுங்க. செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு காலையில் நீங்கள் இந்த பூஜையை செய்யும்போது இதை நீங்கள் போட்டுட்டு அந்த தீபத்தோடு சேர்த்து நீங்கள் தெய்வத்தை வணங்கினாள். அந்த தெய்வத்தினுடைய பலம் நம் இல்லத்தில் ஒரு நல்ல ஒரு அதிர்வலைகளை உண்டாக்கும். அதற்கு பிறகு காசு பணம் அப்படிங்கிறது என்னமோ ஏதோ மாயமே. திடீர்னு வீட்டுக்காரருக்கு ப்ரமோஷன் இருக்கும், நீங்கள் ஏதோ ஒரு வியாபாரம் பண்ணிட்டு இருக்கீங்கனாக்கா அது விருத்தி அடையும். பையனுக்கு நல்ல வேலை கிடச்சிருச்சு அப்படின்னும் போது வீட்டில் 2 சம்பாத்தியத்துலேருந்து 3 சம்பாத்தியமாக மாறும். டக்குன்னு இந்த தொகை கடன் அடைக்கிறதுக்கு, இந்த தொகை குடும்பத்தை நடத்துறதுக்கு, இந்த தொகை மருத்துவம் படிப்பு அதுக்கானதுக்கு அப்படின்ட்டுலாம் நம்ம பிரிச்சுக்கலாம். அதனால் செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை ஒரு வாரத்தில் இந்த 3 நாட்கள் தொடர்ந்து நீங்கள் காலையில் எழுந்திரிச்சு குளித்ததும் மண் அகல் தீபம் ஏற்றி வழிபடுங்கள். அதில் கொஞ்சோண்டு டைமண்ட் கல்கண்டோ அல்லது கற்கண்டோ கொஞ்சோண்டு போட்டு அதை அப்படியே பிரார்த்தனை பண்ணி, கல்கண்டு தீபம் அந்த ஒளி கடவுள் வேண்டிக்கங்க. நிச்சயமாக சொல்கிறேன், கூடிய விரைவில் கடன் தொல்லையிலிருந்து மீண்டு வருவீர்கள்ங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. ஏங்க, நான் ஒருத்தருக்காக கடன் வாங்கி கொடுத்தேன், அவன் பணம் தரல, அதுக்கு என்னங்க செய்யறது? அவர்களும் இந்த வழிபாட்டை செய்யலாம். அதாவது நீங்கள் கடன் வாங்கி ஒருத்தருக்கு கொடுத்தீங்க, அவர் உங்களுக்கு திருப்பி தரல, இப்போ அதனால சிக்கல் பிக்கல்ல மாட்டிட்டு இருக்கீங்க. அவர்களும் இந்த வழிபாட்டை செய்யலாம். கடன்லாம் இல்லைங்க, ஆனால் அடுத்த கட்ட வளர்ச்சின்னு ஒன்று இருக்கவே மாட்டேங்குதுங்க. மாதம் வர்றது கரெக்டாக அதை வச்சுக்கிட்டே ஓட்டிடுறோங்க. ஒரு 500 கொடு 1000 கொடுன்னு கூட யார்கிட்டையும் நாங்கள் கடன் கேட்கறது இல்லைங்க அப்படின்னு இருக்கீங்களா? உங்களுக்கு 100க்கு 99 மார்க் குட்டு.
இப்போ என்ன உங்கள் பிரச்சனை? அடுத்த கட்ட சேமிப்புன்னு ஒன்று வேணுங்க. அப்படி கடன் சுமையால் பாதிக்கப்பட்டிருப்பவர்களாக இருக்கட்டும், அடுத்தவர்களுக்கு கடன் கொடுத்து ஜாமீன் போட்டங்க, அந்த பணம் வந்து சேரல, அது கிடைச்சதுனாக்க நிம்மதியாக இருப்பாங்க, இதனால எனக்கு என் பொண்டாட்டிக்கு சண்டை அப்படின்னு இருக்கிறவங்களா இருக்கட்டும், அல்லது இனிமேல் நான் கடன்லாம் வாங்குறதே கிடையாதுங்க, இனிமேல் நான் காசு பணம்லாம் சேர்த்து அடுத்தடுத்த கட்ட வளர்ச்சிக்கு நான் போகணும்னு நினைக்கிறவங்களா இருக்கட்டும், ஒரே ஒரு மண் அகல், கொஞ்சோண்டு திரி, கொஞ்சோண்டு எண்ணெய், கொஞ்சம் கல்கட்டு, இதை வைத்து தீபம் ஏற்றி வழிபட்டு வாருங்கள். கண்டிப்பா கடன் தொல்லையிலிருந்து மீள்வீர்கள், சேமிக்க தொடங்குவீர்கள். இது உறுதி. வணக்கம்.